அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சூரியன் அவருடன் இணைகிறாருங்க. சூரிய பயிற்சி, புதனின் வக்ர நிவர்த்தி, குருவின் வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சியையும் மிக சிறப்பான மாற்றத்தையும் கொண்டு வரும் தருணமாக இந்த வாரத்தை உருவாக்குவதோடு அதே சமயம் சாதகமற்ற சூழலாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் மோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் இந்த வேளையில் வலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் வலம் வருவதால் அனைத்து காரியங்களும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று முடிக்க முடியாமல் பல பணிகள் கை நழுவி சென்ற சூழலில் இனி விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் வலம் வந்த சூழலில் தற்போது பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை மகர ராசிக்காரர்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் இனி நினைத்ததை நினைத்தவாறே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருவதால் உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடையின்றி உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானுடன் இணைந்து சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான சனி பகவானுடன் இணைந்து உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருவது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சீராகும். ஆனந்தப்படக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. பண வரவு திருப்திகரமாக அமையும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதோடு பரிபூரண உடல் நலம் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைவதால் அலைச்சல், சிரமம் போன்ற அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை நிச்சயமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சந்திரனும் இந்த இடத்தை கடந்து செல்ல போகிறாருங்க. வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறார். வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. குரு பகவான் ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 12 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்தில் அவர் பலம் பெறுவது உறுதியாக
உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் எதிரிகளின் தொல்லை விலகும். மறைமுகமாகவோ நேரடியாகவோ பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வந்த சூழலில் அவற்றிற்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள்ல மிகப்பெரிய அளவுல கட்டுக்குள் வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் பல பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்வில் இருந்து முழுமையாக விளக்குவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. உயர் அதிகாரிகள் நிர்வாகத்தினருடன் இருந்து வந்த சாதகமற்ற போக்கு, சாதகமற்ற சூழல் அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் வக்ர நிவர்த்தி பெறும். குரு பகவானின் அமைப்பால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் பல கிரகநிலைகள் இணைந்து வலம் வருகின்றன. வெற்றிக்கு உரித்தான 3இல் ராசியின் அதிபதியான சனி வலம் வரக்கூடிய வேளையில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறார். அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாய் மற்றும் வித்யாகாரகரான புதன் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக 2இல் அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சில சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் பெரிய அளவிலான நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கவில்லை. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட அதிலிருந்து எளிதில் கடந்து வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே வேளையில் இந்த தருணத்தில் தனஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் மங்களக்காரகரான செவ்வாய். அவரின் மீது குருவின் சுப பார்வை பதிகிறது. எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் குரு மங்கள யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடுவதால் பல வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. குரு மங்கள யோகத்தின் காரணமாக இல்லத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் கைகூடுவதோடு பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக செவ்வாய் கலைந்து விடுகிறாருங்க. 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாக்கி கொடுப்பதால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி வருகிறது. புதிதாக இடம், நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முழுமையாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் இனிமை தரக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.